முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசு கைது செய்யப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு இறுதியில் பிலாத்துவின் முன் கொண்டு செல்லப்பட்டார். ஏனெனில் பிலாத்துவிடம்தான் மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் இருந்தது. யூத மத தலைவர்கள் இயேசுவின் மீது பொய்க்குற்றம் சுமத்தினர். இயேசு கலகக்காரர் என்றும் மன்னருக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு தாம் மன்னராக ஆசைப்படுகிறார் என்றும் பழிகள் சுமத்தினர். இயேசு தம்மை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க முயலவில்லை. கடவுளின் விருப்பப்படி நிகழட்டும் என்று இருந்தார். பிலாத்து கூட்டத்துக்கு அஞ்சி அந்த அநியாய தீர்ப்பை உரைத்தான். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள்தான் தாங்கள் அறையப்பட வேண்டிய கழுமரமாகிய சிலுவையை கல்வாரி மலைக்கு சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இயேசுவின் தோள் மீதும் அச்சிலுவை சுமத்தப்படுகிறது. அது மிகவும் பாரமானது. சாட்டையடிகள் பட்டும் பல வகையில் அலைக்கழிக்கப்பட்டும் ஏற்கனவே களைத்து விட்டார் இயேசு. சிலுவையை தோள் மேல் சுமப்பது மிக கடினமாகத்தான் இருந்தது. ஆயினும் முழு மனதோடு சிலுவையை தோள் மேல் தாங்குகிறார். சுமை சுமர்ந்து சோர்ந்து போகும் மக்களோடு தம்மை இணைக்கிறார்.